ஒன்றுக்கு நீங்கள் எந்த நாகரிகத்திலேயாவது தேடி பாருங்கள், தனி அறத்தை இலக்கியமாக்கிய ஒரு இனம் உண்டா உலகத்திலே? தனி அறத்தை மட்டும் இலக்கியமாக்கி இருக்கிறார். திருக்குறள் என்று சொல்கிறோமே என்ன நூல்? அறநூல். ஆனால் அதுவே இலக்கிய நூல். ஆனா படிக்க வேண்டும் என்று தமிழ் இளைஞன் தொடங்குகிறான், தமிழ் குழந்தை தொடங்குகிறது. ஔவையார் அந்த ஆனாவுக்கே பாடம் சொல்லுகிற பொழுது அறம் செய்ய விரும்பு, ஆனா என்பதற்கு பாடத்திலேயே அறத்தை சொல்லித் தருகிறார். இன்றைக்கு மேற்கு நாட்டவர்கள் இதை ஒத்துக்கொள்ளவில்லை. அறம் என்ற குழந்தைகளுக்கு அறம் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுப்பதே தவறு என்று பேசுகிறார்கள். அவர்கள் பேசினால் கூட தப்பில்லை. அவர்கள் சொல்வதெல்லாம், அவர்கள் துப்புகிற எச்சில் கூட அமிர்தம் என்று நினைக்கிற இன்றைய நம் நாட்டு அறிஞர்கள் கூட சில பேர் இப்படி சொல்லுகிறார்கள். அறங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காதீர்கள். பிழைகளை நாங்களே விதைத்துவிட்டு விளைவுகள் நோக்கி அழுது கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழர்கள் இந்த விஷயத்திலே சிந்தித்த சிந்தனை இருக்கிறதே, நினைத்து பார்க்க முடியாத சிந்தனை. ஒரு குழந்தை உலகத்திலே பிறந்து விட்டானா, அவன் கல்வி கற்க வேண்டுமானால் அந்த கல்வியை அவன் கற்பதற்கு முன்பாக அறவரம்பிடு. இது நம் மூதாதையர்கள் சொல்லித் தந்த ஒரு செய்தி. அறம் பதிவு செய்யாமல் ஒருவனுக்கு கல்வியை கொடுக்காதே. இதை நம் மூதாதையர்கள் ரொம்ப அழுத்தி சொன்னார்கள். அதனால்தான் ஔவையார் என்ன செய்கிறார்? ஆனா என்று தொடங்குகிற பொழுதே அறம் செய்ய விரும்பு. அதை கூட நான் நினைத்து நினைத்து ரசிப்பதுண்டு. அந்த பாட்டி எப்பேற்பட்ட பாட்டி! அறம் செய் என்று சொல்லி இருக்கலாமே. அறம் செய் என்ற, பிள்ளைகளுக்கு அறம் முக்கியமானது என்றால் அதை எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? அறம் செய் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஔவையார் அதை சொல்லவில்லை, அறம் செய்ய விரும்பு என்றார். நினை, நீ நினைத்தால் போதும். நினைப்புத்தான் வார்த்தையாகவும் செயலாகவும் மாறும். அதுதான் மனம் மொழி மெய் என்கின்ற திரிகரணம் என்று நமக்கு சொன்னார்கள். நல்ல ஏதாவது ஒன்றை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? முதல் அதை நினைக்க தொடங்குங்கள். நினைக்க தொடங்குங்கள். தீயதென்றால் எத்தனை திட்டம் போட்டு நினைக்கிறோம். நினைத்து பாருங்கள். தீமை என்று வந்துவிட்டால் அதை செய்வதற்கு நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். நன்மையை நினைப்பதில்லை. ஒரு நாட்டிலே நன்மை விளைய வேண்டுமா? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நன்மையை தொடர்ந்து நினையுங்கள். நினைத்தால் அறம் வளரும். அதனால்தான் அவ்வை அறம் செய் என்று சொல்லாமல் அறம் செய்ய விரும்பு என்று பதிவு செய்கிறார்.